நம்ம இன்னைக்கு நல்ல காரசாரமான பூண்டு ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸுக்கு, பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கையில் அழுத்தி அளந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும், ஒரு கை அளவுக்கு இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கரைச்சிட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 கிலோ அளவு பூண்டை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 100 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உரித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அடுத்து ஒரு தடக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டும் சேர்த்துட்டு வெந்தயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. மிக்சி ஜாரில் போட்டுட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ஏற்கனவே வதங்க வச்சுருந்தோம்ல பூண்டு, அது நல்லா வதங்கியிருக்கு. அதோட கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப தடிமனாக இருக்கும், நல்லா வெந்ததுக்கப்புறமா பூண்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இது போல் நுரைச்சி வந்திருக்கு. நீங்கள் நார்மல் எண்ணெயில் செய்யும்போது இது போல் வராது. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அந்த எண்ணெயில் பண்ணலாம். எதுக்காக இவ்வளோ எண்ணெய் சேர்த்து பண்ணுறோன்னா ஊறுகாய் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த எண்ணெய் தான் நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாக வேலை செய்யும். நம்ம கெமிக்கல் எதுவும் சேர்க்கலை, அதனால் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். கடுகு பொடி அரைச்ச அதே மிக்சி ஜாரில் தான் நான் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பூண்டு விழுதை சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த எண்ணெயும் பூண்டு விழுதும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து நல்லா கலந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். நீங்கள் மிளகாத்தூளோட அளவு உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல புளி, அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. அந்த புளியோட தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோட சக்கை நம்ம சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசி இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக இந்த வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல கடுகு வெந்தயம், அந்த பொடியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இந்த ஊறுகாய் கொதிக்கும் போது அதிகமாக வெளியில் தெரிக்கும். அதனால் நல்ல அகலமான
பெரிய பாத்திரத்தில் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு தெறிக்கிறது கம்மியாக இருக்கும். அதாவது அதிகமாக வெளியில் தெறிக்காமல் இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் மூடி போட்டு மூடி தான் வேக வைக்க முடியும், இல்லைன்னா வெளியில் ரொம்ப அதிகமாக தெறிக்கும். நீங்களே பாருங்கள் இந்த மூடியில் எந்த அளவுக்கு தெறிக்குதுன்னு. இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது, இருந்தாலும் கூட இவ்வளோ தெறிக்குது. இந்த பாத்திரம் ரொம்ப சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால நான் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும் போதே பெரிய பாத்திரத்துலையே செஞ்சுருங்க, அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பெரிய பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு கொதிக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது நல்லா வேக வச்சுருங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும், ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இடையிடையில் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடியை மேலேயே பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் வெளியிலலாம் நம்மளுக்கு தெரிக்காமல் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கலரும் போது மூடியை கடாய்க்கு மேலே வச்ச மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டே இந்த போல் கலந்துக்கோங்க. கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இது நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணும். கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். ஊறுகாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்ல, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு எந்த அளவுக்கு பக்குவமாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அதிகமாக கொதித்து வெளியில் தெரிக்காது ஊறுகாவோட கன்சிஸ்டன்சி ரீச் ஆனதுக்கப்புறமா. அப்போயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஈஸியான பூண்டு ஊறுகாய் சூப்பராக தயாராகிருச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு பெர்ஃபெக்டான கலரில் வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊறுகாய் ஜாடியில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.